நவம்பர் 2025 மிக மிக முக்கியமான மாதம். ஆமாம், குரு ஆனவர் 9ஆம் தேதி முதல் வக்கிரம் அடைகிறார். அதேபோல சனீஸ்வரர் 27ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். புதனும் இந்த மாதம் அதே 9ஆம் தேதியிலே வக்கிர நிலையிலே துவங்குகிறார். 25 வரை அதுபோலத்தான் இருக்கும். குரு என்று சொன்னால் தங்கத்தின் விலையை குறிக்கக்கூடியது. புதன் என்றால் பங்கு சந்தைகளை குறிக்கக்கூடியது. சனீஸ்வரர் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அதாவது ஒரு ரப்பர் பேண்ட்லேருந்து இழுத்து இப்படி விட்டால் என்ன ஃபோர்ஸோட வருமோ அதுபோல் மீன ராசியிலே சனீஸ்வரர் மீண்டும் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். எனவே இது போன்ற காலகட்டங்களில் இறை பிரார்த்தனை அவசியம். இதில் ஒரு ஆறுதல் செய்தி, சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் வீடு காலபுருஷ தத்துவத்திலே துலாத்திலே தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார். எனவே இது போன்ற நேரங்களிலே மகாலட்சுமியின் வழிபாடு பெரும் ஆறுதலை தேறுதலை தரும். தங்கம் என்றால் குரு குறிக்கும். அப்போ வேலூரில் நாராயணி தங்க கோயில், மேலும் அங்கே இருக்கக்கூடியது மகாலட்சுமி. இந்த காலகட்டங்களில் ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி என்று பிரார்த்தனை செய்து பாருங்கள், தீர்வுகள் பிறக்கும்.